புனிதா உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்ல இல்ல. ஓகே தானே? ஓகே தான். புனிதா வாங்க போலாம். வாங்க. ஏதோ அவங்க வீட்டு பொண்ணுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சியா, அதனால தான் வேகமா போனாங்களாம். அதனால தான் தப்பிச்சான். இல்லன்னு வைங்க அவனை உண்டு இல்லன்னு பண்ணி. அதுக்காக இவ்ளோ கோவமா கபிலன்? அப்படி ஓடுனீங்க? பின்ன என்னங்க, உங்க மேல இடிக்கிற மாதிரி வந்தா பாத்துட்டு சும்மாவா இருக்க முடியும்? ரொம்ப தான் அக்கறை பாஸ் மேல. ஏங்க பாசுங்கிறனாலாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு என்ன நம்பி கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல. ஓ அதனால தானா? ஆனாலும் உங்களுக்கு என் மேல இவ்ளோ அக்கறை இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கபிலன். தேங்க்யூ. மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா எதுவும் சொல்லவே இல்லையே. அது ஏற்காடுல இருந்து கிளம்புறதுக்குள்ள சொல்லிடுறேன் புனிதா. இப்ப நம்ம வந்த வேலையை பாப்போமா? ஆமா ரூம் ரெடியா இருக்கும், போலாம். வாங்க. பாலா, டீ குடிக்காம என்ன யோசனையா இருக்க? இந்த புனிதாக்கு எவ்வளவு தைரியம்டா. புனிதாவுக்கா? என்ன சொல்ற பாலா? கபிலன்னு பேரை சொன்னாலே எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்காது. அந்த கபிலனை கூப்பிட்டுக்கிட்டு புனிதா ஏற்காடு வரைக்கும் வந்திருக்கானா, இத லேஸ்ல நம்ம விடவே கூடாது. அத அவங்கள பார்த்த உடனே நீ வீட்ல சொல்லிருக்கணும். லேட் பண்ணிட்ட. கபிலன் கூட புனிதா வந்திருக்கான்னா உங்க வீட்டுக்கு தெரியாமலே வந்திருக்க முடியும். புனிதா அம்பலவாணன் கூட கிளம்பி வரதா சொல்லிதான் வந்தா. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே கபிலன் கூட வந்திருக்கான்னு தெரியும். சரி, நீ லேட் பண்ணாம முதல்ல உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அப்படிலாம் நேரடியா சொல்லிடக்கூடாது. ஒரு நிமிஷம் புடி. என்ன?